Friends, over the past 12 years, the government of India has made huge investments in Tamil Nadu's highway network. Over 4,000 kilometers of highways have been built here since 2014. Today, I am happy to lay the foundation stone for two major national highway projects. First, the four-laning of the Marakkanam-Puducherry sanction, with an investment of over 2,100 crore rupees. This will strengthen coastal tourism, trade, and economy in the both Tamil Nadu and Puducherry. Second, the four-laning of the Parampudi-Ramanathapuram stretch. In this project, we are investing over 1,800 crore rupees. It will significantly enhance access to places like Rameswaram and Dhanushkodi. This ensures ease of travel for pilgrims and smoother movement of agricultural produce and marine products. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை வலைப்பின்னலில் மகத்தான முதலீடுகளை செய்து வந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் 4000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவிலே நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருப்பதிலே நான் பேருவகை அடைகின்றேன். முதலாவதாக மரக்காணம் புதுச்சேரி பிரிவிலே 2100 கோடி ரூபாய் முதலீட்டில் 4 வழிச்சாலை திட்டம். இது தமிழ்நாடு புதுச்சேரியின் கரைப்பகுதியின் சுற்றுலாத்துறை, வர்த்தகம், பொருளாதாரத்தை பலப்படுத்தும். அடுத்ததாக பரமக்குடி ராமநாதபுரம் பாதையை 4 வழி பாதையாக மாற்றுதல். இந்த திட்டத்தில் நாங்கள் 1800 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கின்றோம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஆகிய இடங்களை சென்றடைவதை கணிசமாக இது மேம்படுத்துகின்றது. மேலும் இதனால் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு சுலபத்தன்மை அளிப்பதோடு வேளாண் உற்பத்தி பொருட்கள் மற்றும் கடல்சார் பொருட்களின் போக்குவரத்தையும் இது மேம்படுத்தும்.